ஆனந்தம் கூத்தாடும் அந்தி மாலை பொழுதிலும் நந்தவனத்தின் நடுவிலே நடுச்சாம நேரத்திலோ நித்திரை மயக்கத்தில் 4 மணி நிமிடங்களிலோ சகலமும் சந்தோஷமாய் விடியும் சந்தி சாமத்திலோ என் நேரத்திலும் நிம்மதியாய் வாழ்க்கையில சந்தோஷமாய் வாழ்ந்திட உங்களை வாழ்த்தி இந்த 2வது எபிசோட்ல உங்களோட நான் டார்வினோட குரங்கு. இருக்கிற 4 காக்காவும் 5 குருவியும் காக்கா கீச் கீச் கீச்சுன்னு படுகுளிர்ல போர்வையை விளக்க மனசே இல்லாம அம்மா தர்ற பெட் காஃபியை குடிச்சிட்டு அரக்க பறக்க ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு அரை இட்லியை வாயிலையும் அரை இட்லியை கையோட எடுத்துட்டு வீட்டில் பாய் சொல்ல கூட நேரம் இல்லாம தூசிக்கும் புழுதிக்கும் நடுவுல அண்ணா ஒரு 5 ரூபா டிக்கெட்டு, தம்பி சில்லற இல்லப்பா. 9 மணி காலேஜுக்கோ ஆஃபீஸ்க்கோ 5 ரூபா டிக்கெட்டில் அரைஞ்ச இடத்துல அந்தரத்தில் பறக்கிற பொசிஷனில் போக வேண்டிய லொக்கேஷனுக்கு சரியான நேரத்தில் போய் சேருவோமான்னு தெரியாமல் கிளம்பி JBL ஹெட்செட்டை காதில் மாட்டிக்கிட்டு முத்தோளில் சாய்ந்து கண்மூடி வாழ. ஐயா தம்பி மேலே சாயதப்பா காலங்காத்தால. இந்த சோதனையெல்லாம் தாண்டி போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி எப்படியும் மினிமம் 5 பேருங்க. ஐயா, அண்ணா, தம்பி, அம்மா. அவங்களுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனாலயான்னு தெரிலங்க, ஆனால் அந்த ஜேர்னியில் அவங்களுக்கு அவ்வளோ ரிலேஷன்ஷிப்புங்க. ஒன்று, பிள்ளைங்களால் கைவிடப்பட்டு அனுபவத்திற்காகவே பொக்கிஷமாக கருதப்பட வேண்டிய முதியவங்க. 2வது, உலகத்தில் பல ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் சந்தித்தும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் உலக சரித்திர புத்தகத்தில் இடம் இருக்குது அப்படின்னு பிறருக்கு மாதிரியாய் வாழும் மாற்று பாலினத்தவர்கள். இழப்புகள் இருந்தாலும் இமயமலையும் இம்புட்டு தான் அப்படின்னு கற்றுக் கொடுக்குற மாற்றுத்திறனாளிகள். வாழ்க்கையே இவ்வளோதானோ அப்படின்னு புரியாமல் சில குழந்தைகள். ஆமாங்க, 5 ரூபா டிக்கெட்டில் போகிறதுக்கு கையில் 50 ரூபாய்க்கு சில்லறை வச்சுக்கணும் போலன்னு எத்தனை தடவை சலிச்சிருப்போம். நம்ம சலிப்புக்கு காரணம் அவங்களா இல்லை நாமளா? இந்த டார்வினோட குரங்கு உங்ககிட்ட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லை காசு கொடுங்க, இல்லை அவங்கள அவாய்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல வரலங்க. 10 மாதம் சுமந்து தாளாட்டி பாலூட்டி உங்களை வரைஞ்சது உங்கள் அம்மா. அரவணைச்சி தொட்டு தூள் தூக்கி கரம் பிடித்து நடத்துனது உங்கள் அப்பா. விட்ராமச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூடையே இருக்கிற மச்சான் மச்சி மாப்பிள்ளைங்கிற உறவுகள், இரத்த சொந்தங்கள். அம்மா கொஞ்சம் மிளகா பொடி கேட்டாங்க அத்தை. அங்கிள் கொஞ்சம் பேப்பர் கொடுக்குறீங்களா? தம்பி பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நீ போகிற வழியில் கொஞ்சம் விட்டுறியா அப்படின்னு ஆரம்பித்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ஸில் முன்னாடி நின்று எல்லா வேலையும் எடுத்து செய்கிற நெய்பர்ஸ். ஆமாங்க, இப்படி உலகமே அன்பெனும் பல கயிறுகளால் பிணைக்கப்பட்டிருக்கு. எங்கள் விஷயம் என்னென்னா, அந்த கயிறு சின்னதா பெருசா நீளமா அப்படிங்கிறதுல தான் அந்த கட்டப்படுற முடிச்சுகள் அவிழ்க்கப்படுது. பிறந்த 25 வருஷத்துக்கு அப்புறம் இணைகிற புது கைத்துக்காக பேரண்ட்ஸையோ இல்லை ஐயா அவனானி அவளானி அப்படிங்கிற வேட்ஸுக்காக பல ஃப்ரெண்ட்ஸோ சிப்ளிங்ஸையோ இல்லை பெத்த பசங்களையோ, இல்லை அவனுக்கு அப்பா கிடையாதுங்க, அவனுக்கு அம்மா கிடையாதுங்க, எங்க அவள் சுமங்கலி இல்லைங்க, இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு இரையாகிற மனுஷங்க இங்கே ரொம்ப அதிகங்க. அவங்க அப்படி சிக்கி இரையாகாமல் இருக்கணும்னா உங்களை சுற்றி கட்டப்பட்டு இருக்கிற அந்த கயிறுகள், மாறுபட்ட திறன் கொண்ட அந்த கயிறுகள், இன்னும் தெளிவாக சொல்லணும்னா வயதாகி குழந்தை போலான உங்கள் பேரண்ட்ஸ், LGPDயில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இல்லை உங்கள் ஃபேமிலி மேட்ஸு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை மாறுபட்ட திறன் கொண்ட மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு நீங்கள் பிகினிங்கில் கொடுத்த அந்த அன்பை கடைசி வரை உண்மையாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் சோகங்கள் பிறர் சோகங்கள் மறைய நீங்கள் எடுக்கிற முயற்சிகளால் ஓடோடி போயிருங்க. அப்போ நாம் பாடலாங்க, தனக்கென நித்தமும் ஓடும் சுயநல வாழ்வு மொத்தமும் பாரம், அடுத்தவன் சிரிப்பில் இறைவனை காணும் இதயத்தின் அன்பில் தெய்வம் வாழும், பிள்ளையின் அழுகுரல் கேட்டதும் போதும் தாயின் மார்பது தானாய் ஊறும், சக ஒரு மனிதனின் துயரம் போக்கும் அன்பால் உலகம் அழகாய் மாறும், ஆளி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே. இந்த 2வது எபிசோட்ல உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க டார்வினோட குரங்கு.